ஓம் சாந்தி. அக்னி சிறகுகள் வட்டியினுடைய 28வது நாள் இன்று. வாணியினுடைய தேதி 7/3/1984. மேலும் 21 நாள் வட்டியினுடைய 7வது நாள் இது. இன்றைக்கு வாணி முற்றிலும் பவர்ஃபுல்லானது. ஒரு வேறுபட்ட நிலைக்கு பாபா நம்மை அழைத்து செல்கிறார் இந்த முரளியின் மூலமாக. பாபா சொல்கிறாங்க, நேரத்தின் அனுசாரம் நாம் இன்னும் ஒரு கவனமற்ற முயற்சி செய்து கொண்டிருந்தால் எப்படி உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்ற ஒரு ஆழமான ஒரு உள்நோக்கு பார்வையை பாபா இந்த வாணியில் நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. பாபா இந்த முரளியில் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கிறாங்க. காலத்தினுடைய அழைப்பு நமக்கு என்ன கூறுகிறது என்பதை தெரிவிக்கின்றார். இதில் நம்முடைய ஸ்திதி எப்படி இருக்கணும் அதையும் பாபா கூறுகின்றார். மேலும் எப்பொழுது பாபாவை போல நாம் ஒரு நல்ல ஒரு கருவியாக சேவையில் ஆகப் போகின்றோம் என்பதையும் பாபா கேட்கின்றார். இதில் மிக ஆழமான சுய சோதனை என்பது தேவைப்படுகிறது. மேலும் பாபா கூறுகிறார், கர்மாத்தீத நிலையில் யார் இருக்கிறாங்க, யார் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறாங்க, அவங்க தான் சேவையில் அதிவேகத்தில் செல்ல முடியும். இப்பொழுது எப்படிப்பட்ட நேரம் சென்று கொண்டிருக்கிறது, இந்த உலகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, இதை பற்றியெல்லாம் நாம் சொல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை. மக்களுக்கே தெரிகிறது இந்த உலகம் இன்னும் நீண்ட காலத்திற்கு தொடரப்போவது இல்லை என்பது தெரிகிறது. இன்றைய கால சூழ்நிலையாக இருக்கட்டும், இயற்கையினுடைய ஆதாரங்களினுடைய நிலைமையாக இருக்கட்டும், மக்கள் தொகை, நோய் என எதை பார்த்தாலும் எல்லாமே ஒன்றை குறிக்கிறது. காலம் அதிவேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. சில நாட்களில், சில மணி நேரங்களில் இந்த உலகத்தினுடைய நிலைமையே முற்றிலும் தலைகீழாக போனதையும் பார்த்தோம். கொரோனாவை போன்ற நோய் ஓரிரு வாரத்தில் எப்படி இந்த முழு உலக மக்கள் தொகையையே பாதித்தது, பெரிய அளவில் இழப்பை ஏற்படுத்தியது என்பதையும் நாம் நன்கே அறிவோம். வெறும் உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, மனதினுடைய ஆரோக்கியம், குடும்பத்தினுடைய ஆரோக்கியம், சமூகத்தினுடைய ஆரோக்கியம் எப்படி பாதிக்கப்பட்டது என்பதையும் நாம் அறிவோம். மேலும் ஃபைனான்சியலி, பொருளாதார ரீதியிலும் எப்படிப்பட்ட பெரும் சுமையை சந்தித்தோம் என்பதும் நமக்கு தெரியும். இது வெறும் ஒரு எடுத்துக்காட்டு தான். இது மாதிரி நமக்கு இப்போ புதுசாக இன்னொரு பிரச்சனை முளைச்சிருக்கிறது, சைபர் கிரைம். இதில் எவ்வளோ பேர் லட்சக்கணக்காக, கோடிக்கணக்காக பணத்தை இழந்துடுறாங்க. தவறான ஒரு ஃபோன் கால், தவறான ஒரு சின்ன மெசேஜ், அதை நம்ம அட்டன் பண்ணி கோடிக்கணக்கில் இழந்தவங்க உண்டு. அதே போலவே இன்றைக்கு சில தவறான செயல்களால் முழு ஏர்லைனே ஸ்தம்பிச்சு நின்றுடுது. யாரும் எங்கேயும் போக முடியாத அளவுக்கு சிஸ்டத்தில் அவ்வளோ பெரிய கோளாறு பண்ணி வச்சிடுறாங்க. மக்கள் தாங்கள் சென்று சேர வேண்டிய இலக்குக்கு செல்ல முடியாமல் அப்படியே ஸ்தம்பித்து நின்றார்கள். இந்த நேரம் இந்த உலகமானது மிகச் சுருங்கிய ஒரு கிராமமாக ஆகிவிட்டது. எங்கேனும் ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றாலும் கூட, பாதிப்பு என்றாலும் கூட, அது இந்த முழு உலகத்திலும் வெகு வேகமாக போய் சேர்ந்து பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது. இப்போ இதெல்லாம் வெளி உலகத்தில் நாம் காணக்கூடிய அதிவேகமான மாற்றங்கள். இதை நாம் அழிவுக்கான மாற்றங்கள் என்றும் கூறலாம். ஆக இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த உலகத்துக்கு சேவை செய்வதற்கு, உலகத்தை சரியான விதத்தில் பாதுகாத்து வழிநடத்துவதற்கு, அதற்கு சமமாக நாம் மிக சக்திசாலிகளாக இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் இன்னும் சாதாரண அதே பழைய மனோநிலையில் இருந்து கொண்டிருந்தால், அதாவது ஒரு சிறு குழந்தையைப் போல நம்முடைய அன்றாட காரியங்களில் நம்முடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சின்ன சின்ன விஷயங்களிலெல்லாம் ஒட்டி கொண்டு நாம் சரியானபடி செயல்படாமல் இருக்கிறோம் என்றால், பிறகு நாம் மதிப்புமிக்க பாபாவினுடைய சேவகர்களாக எப்படி ஆக முடியும் என்பதையும் பாபா பார்க்கின்றார். பாபாவுடைய ஆசையோ நாம் குழந்தைகள் ஒவ்வொருவருமே அவருக்கு சமம் ஆக வேண்டும் என்பது. சமம் என்பது வெறுமனே அவருடைய பண்புகளில் மட்டும் அல்லாது, அவருக்கு சமமாக உலகத்திற்கு சேவை செய்வதிலும் சமமாக வேண்டும். அதுவும் களைப்பற்ற சேவாதாரியாகுவதிலும் பாபாவுக்கு சமமாக வேண்டும் என பாபா விரும்புகின்றார்.
பாபா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் களைப்பில்லாமல் சூரியனைப் போல் எப்படி சேவை செய்து கொண்டிருக்கிறாரோ அதுபோல நாமும் சேவை செய்ய வேண்டும். நாமும் அந்த எல்லையற்ற நிலையை அடைய வேண்டும். அதுவும் சாத்தியமான ஒன்றுதான். அது எப்பொழுது எனில் நாம் கர்மாதீத நிலையை அடையும் பொழுது அது சாத்தியமாகும். கூடவே வானப்பிரஸ்த நிலை அடைந்தவராகவும் இருக்க வேண்டும். அதாவது த ஸ்டேஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் என்று கூறப்படுகிறது. கர்மாதீத் என்றால் அதற்கான அர்த்தம் என்ன? செயல்களுக்கு அப்பால் இருப்பது, செயல்களால் பாதிப்பு அடையாமல் இருப்பது, செயல்களினுடைய விளைவுகளால் பாதிப்படையாமல் இருப்பது, மேலும் கர்ம பந்தனத்தை கடந்து இருப்பதுவே வானப்பிரஸ்த நிலை என்று கூறப்படுகிறது. நமது பிராமண வாழ்க்கையினுடைய 3 நிலைகளை பற்றி பாபா கூறுகின்றார். நாம் கர்மாதீத நிலையை அடையும் பொழுது நாம் சமாதான ஸ்வரூபமாக ஆகிவிடுகிறோம். நமது பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு இருப்பது மட்டுமல்ல, மற்றவர்களையும் பிரச்சனைகளிலிருந்து விடுவிப்பதற்கான ஸ்வரூபமாக ஆகியிருப்போம். அதுதான் கர்மாதீத ஸ்டேஜ். பாபா குறிப்பிடக்கூடிய அந்த 3 நிலைகள் என்பது, ஒன்று குழந்தை பருவம், இன்னொன்று இளமை பருவம், மூன்றாவது வானப்பிரஸ்த நிலை. இதில் குழந்தை பருவம் அப்படின்னா என்ன? பொதுவாக குழந்தைகள்லாம் எப்படி இருக்கிறாங்க? சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, சண்டை போடுவாங்க, விளையாடுவாங்க. விளையாடுதல் அப்படின்னா வீடியோ கேம் விளையாடுறதோ இல்லைன்னா செல்ஃபோனில் விளையாடுறதோ இல்லை. சமஸ்காரங்களினுடைய மோதலை பற்றி பாபா கூறுகிறார். சூழ்நிலையினால் பாதிப்படைவதை பற்றி பாபா கூறுகிறார். ஒரு வார்த்தையில் கூறுவதாக இருந்தால் பாதிப்படைதல், அதைத்தான் பாபா சொல்கிறார் குழந்தை பருவம் அப்படின்னு சொல்கிறார். இன்ஃப்ளூயன்ஸ்டு ஆகுவது, இதைத்தான் குழந்தை பருவம்னு பாபா சொல்கிறார். சூழ்நிலையினுடைய அழுத்தத்திற்குள் வருவது, இதைத்தான் பாபா குழந்தை பருவம் என்று வர்ணிக்கின்றார். இரண்டாவது ஸ்டேஜ் இளமை பருவம். இளைஞர்கள் எதனுடைய சிம்பாலிக்கா அடையாளமாக இருக்கிறாங்க? ஆற்றல், தைரியம், டபுள் பவர் உடையவர்கள். யார் இளைஞர்கள் அல்லது இளமை பருவத்தில் இருக்கிறாங்களோ இந்த பிராமண வாழ்க்கையில், அவங்க என்ன பண்ணுறாங்க? எப்படி இருக்கிறாங்க? ஃபைட்டிங், மாயாவோட சண்டையிடுறாங்க. பிறகு அதில் வெற்றி அடைகிறாங்க, மகா வீரர் ஆகிறாங்க. பிறகு அவர்கள் மகாரதியாகவும் ஆகிவிடுகிறார்கள். பிரச்சனைகள் வருகிறது, நாம் சண்டையிடுகிறோம், நாம் வெற்றி அடைகிறோம். இதைத்தான் பாபா சொல்கிறார் யூத்ஃபுல் ஸ்டேஜ், இளமை பருவம் அப்படின்னு சொல்கிறார். மூன்றாவது நிலை வானப்பிரஸ்த நிலை, ரிட்டையர்ட் ஆகிறது. பொதுவாக வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறவங்க அல்லது ரிட்டையர்ட் ஆகிறவங்க எப்படி இருக்கிறாங்க? தினசரி வேலை சுமைகளிலிருந்து அவங்க விடுதலை அடைந்தவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா வேலை பார்க்கும் பொழுது ஆஃபீஸ் போகணும், அங்கே டார்கெட் இருக்கும், அதை அடையிறதுக்கான பிஸியில் இருப்பாங்க. ரிட்டையர்ட் ஆகும் பொழுது நீங்கள் இந்த எல்லா விதமான உழைப்புகளிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் விடுதலை அடைந்தவங்களாக ஆகிறீங்க. இதை நாம் ஆன்மீக பார்வையில் பார்க்கும் பொழுது கர்மாதீத நிலை தான் வானப்பிரஸ்த நிலை அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆக இங்கு நாம் விடுதலை அடைந்தவர்களாக இருக்கிறோம். எதிலிருந்து? கர்மங்களினுடைய விளைவுகளிலிருந்து நாம் விடுதலை அடைந்தவர்களாக இருக்கின்றோம். இப்பொழுது இந்த நிலையைத்தான் நம்மிடம் பாபா பார்க்க விரும்புகின்றார். இப்போது நாம் ஒரு நிமிஷம் எடுத்துப்போம், நம்மை நாமே பார்ப்போம். நான் இப்போ எந்த இடத்துல இருந்துட்டுருக்கிறேன்? நான் இன்னும் குழந்தை பருவத்தில் இருக்கிறேனா? குழந்தை பருவம் அப்படின்னா வெறுமனே சாப்பிட்றது, தூங்குறது, சமஸ்கார சண்டையிட்டு கொண்டு இருப்பது, இது குழந்தை பருவம். அல்லது யூத்ஃபுல் ஸ்டேஜ், மாயா வருது, பிரச்சனைகள் வருது, நான் சண்டையிடுறேன், ஜெயிக்கிறேன், மகாவீர் ஆகிறேன். இப்படி சண்டையிடக்கூடிய ஸ்டேஜ், வெற்றியடையக்கூடிய ஸ்டேஜ், இப்படி இதில் இருக்கிறேனா? இல்லை மூன்றாவது நிலையான அந்த வானப்பிரஸ்த நிலைக்கு வந்துட்டேனா? எல்லா பிரச்சனைகளையும் நான் கடந்து விட்டேன், எல்லா விதமான டார்கெட்லேருந்து நான் விடுபட்டு இருக்கிறேன், கர்மாதீத நிலையை நான் அனுபவம் செய்துட்ருக்கிறேன், ஃபரிஸ்தாவாகி எல்லா பிரச்சனைகளுக்கும் அப்பால் பறந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நான் இருக்கிறேனா? இந்த நிலையைத்தான் நாம் இப்பொழுது அடைய வேண்டும். இந்த வானப்பிரஸ்த நிலையைத்தான் நாம் அடைய வேண்டும். கடைசியில் பார்த்துக்கலான்னு இருந்தால் நீங்கள் ஒரு பொழுதுமே அதை அடைய முடியாது. இப்பொழுது இல்லையேல் இனி எப்பொழுதும் இல்லை. எனவே அந்த லாஸ்ட் ஸ்டேஜ், அந்த கர்மாதீத் ஸ்டேஜ், வானப்பிரஸ்த ஸ்டேஜுங்கிறது அடைவது இப்பொழுது தான். இப்போ நாம் கர்மாதீத்த நிலையை அடையலைன்னா
யாருக்கு தெரியும் எதிர்காலம் எப்படி அமையும் என்று. ஆனால் அதனால் இதுதான் நேரம் நாம் கர்மாத்தீத்தாகிறதுக்கு. பாபா சொல்கிறாங்க, காலம் செல்ல செல்ல வெளி உலக சூழ்நிலையுடைய குழப்பங்கள் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன், பரிவர்த்தனை என்பது மிக பெரிய அளவில் நடந்தாகணும். ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய, ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய, ஒரு ஊரில் நடக்கக்கூடிய மாற்றம் இல்லை, முழு உலகத்துக்குமான மாற்றம் இது. ஆகவே விஷயங்கள் எல்லாம் மிக பெரிய அளவில் நடைபெறும். சூழ்நிலைகள், மாற்றங்கள் எல்லாமே பெரும் அளவில் நடைபெறும். நாம் அதை எதிர்கொண்டு கூடவே மற்றவர்களுக்கும் கர்மாதீத நிலையை அடைவதற்கு உதவ வேண்டும். நாம் கர்மாதீத நிலையை அடைந்தால் தான் நாம் எதிர்கொள்ள முடியும், மற்றவர்களுக்கும் அதுக்கான உதவியை கொடுக்க முடியும். இதைத்தான் பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கர்மாதீத ஸ்டேஜ் ஜீவன் முக்தி ஸ்டேஜ், வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு இருப்பது. சூழ்நிலைகளை எதிர்கொண்டாலும் எந்த விதமான பாதிப்பிலிருந்தும் அப்பால் இருப்பது. நாம முக்தியை அனுபவம் செய்தால்தான் அந்த ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வழங்க முடியும். முக்தி என்கின்ற ஆஸ்தியை வழங்க முடியும். பாபா வந்திருக்கிறதே இங்கே எதற்காக? முக்தி, ஜீவன் முக்தி என்கின்ற ஆஸ்தியை கொடுப்பதற்காகத்தான். சில ஆத்மாக்கள் முக்தி மட்டும் அடைய போகிறாங்க, சில ஆத்மாக்கள் முக்தியும் ஜீவன் முக்தியும் அடைவாங்க. அப்போ பாபா நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? நாம முக்தி, ஜீவன் முக்தி அடையிறது மட்டும் இல்லை, நாம மாஸ்டர் முக்தி வழங்கும் வள்ளலாகவும் ஆக வேண்டும். ஒருவேளை நாமளே முக்தி அடையலைன்னா மற்றவங்களுக்கு முக்தி கொடுக்க முடியாது. அதாவது ஒரு குழந்தையைப் போல விஷயங்களில் மாட்டிக்கொண்டு பாதிப்படைந்து இருப்பது, ஒரு இளைஞனைப் போல விஷயங்களை எதிர்கொண்டு பிறகு வெற்றி, பிறகு தோல்வி, மீண்டும் வெற்றி என்று மேலும் கீழுமாக மனநிலையில் மாறிக்கொண்டிருப்பது என்று நமது நேரத்தை சண்டையிடுவதில் தொலைத்து கொள்ளாமல், மாயாவின் பாதிப்புக்குள் வருவதில் தொலைக்காமல், அதை கடந்து இருக்கக்கூடிய முக்தி நிலையில் இருக்க வேண்டும், வானப்பிரஸ்த கர்மாதீத நிலையில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மற்றவர்களுக்கு உண்மையில் முக்தி, ஜீவன் முக்தியை வழங்குபவர் ஆக முடியும். அடுத்து பாபா கூறுகிறார், விநாசத்தினுடைய எந்திரத்தினுடைய வேகம் மேலும் மேலும் அதிகரிக்கப் போகிறது. நிறைய அணு ஆயுத யுத்தங்கள் ஏற்படும், அல்லது நியூக்ளியர் வார்ஃபேர், இயற்கை சீற்றங்கள், இயற்கை கூட தன்னுடைய உச்ச நிலைக்கு சென்று மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆக எல்லாமே தன்னுடைய அதிவேகத்தில் சென்று விநாசத்திற்கான எந்திரத்தை முடுக்கிவிடும். ஆக விநாசத்தினுடைய எந்திரம் மிக வேகமாக செல்லும். நாம் யார்? பாபா கூறுகிறார், நாம் ஆசீர்வாதம் வழங்கும் எந்திரம். அல்லது நாம் இப்படி கூறலாம், ஸ்தாபனையினுடைய மிஷினரியை, எந்திரத்தை பெற்றிருப்பவர்கள். ஆக பாபா கூறுகிறார், இரண்டும் கைகோர்த்த நிலையில் நடக்கப் போகின்றது. ஒரு புறம் விநாசத்தினுடைய எந்திரம், இன்னொரு புறம் ஸ்தாபனையினுடைய எந்திரம். விநாசத்தினுடைய எந்திரம்ங்கிறது அழிவுக்காக குண்டு போடுறது, இயற்கை சீற்றம் அடைகிறது, சண்டையிடுவது. ஸ்தாபனைக்கான எந்திரம் என்பது நாம் எல்லோருக்கும் ஆசீர்வாதத்தை வழங்கி கொண்டே இருப்பது. எந்திரம் அப்படிங்கிற வார்த்தையை ஏன் பாபா சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம அதனுடைய வேகத்தை அதிகப்படுத்த வேண்டும் இந்த நேரம். அதைத்தான் பாபா குறிப்பிடுகிறார். விநாசத்தினுடைய வேகம் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது என்பதற்கு எல்லா விதமான ஆதாரங்களும் இருக்கிறது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நம்முடைய வேகம் எப்படி இருக்கிறது? ஸ்தாபனைக்கான வேகம் எப்படி இருக்கிறது? நான் ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய எந்திரத்தை முடுக்கிவிட்டு இருக்கிறேனா? அல்லது இன்னும் சிறு குழந்தையினுடைய பருவத்திலேயே, இளைஞருடைய பருவத்திலேயே மாட்டிக்கொண்டு சண்டையிட்டு கொண்டு இருக்கிறேனா? இப்போது ஒரு காப்பி மிஷின், அதாவது ஒரு ஜெராக்ஸ் மிஷினுக்கு நீங்கள் பேப்பர் கொடுத்து ஜெராக்ஸ் பண்ணுறதுக்கு நம்பர் டைப் பண்ணுவீங்க, எத்தனை காப்பி வேணும்னு. அத்தனை காப்பி அதை எடுத்து கொடுத்துரும். அது தவிர அந்த ஜெராக்ஸ் மிஷின் வேறு ஏதாவது செய்யுமா? இல்லை. அதுக்கு தெரிஞ்சது காப்பி எடுத்து கொடுக்கறது, ஜெராக்ஸ் பண்ணி கொடுக்கறது, அவ்வளோதான். அதே மாதிரி நாம் இப்போ யார்? ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய எந்திரம், மிஷின் ஆகிடணும். மற்றபடி என்னமும் நடக்கலாம், யாரும் எப்படியும் இருக்கலாம். ஆனால் என்னுடைய டியூட்டி அப்படின்னா என்னென்னா, யார் வந்தாலும் என்ன செய்தாலும் நான் அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதுல பிஸியாக இருக்கணும். எனக்கு அது ஒன்று தான் தெரியணும். பாபா கூட அடிக்கடி சொல்லுவாங்களே, ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் அடைங்க. அப்போது நம்முடைய வேலை என்னவா இருக்க போது? இந்த உலகத்துக்கு நாம் எண்ணத்தால், சொல்லால், செயலால் எப்பொழுதும் நீங்கள் ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டே இருக்கணும், அவ்வளவுதான். நமக்கு இந்த ரகசியம் தெரியும். நம்ம எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுக்குறோமோ அவ்வளவு ஆசீர்வாதம் திரும்பி நமக்கு கிடைச்சிட்டே இருக்கிறது.
அது ஒன்று தான் நமக்கு வேலையாக இருக்கணும். ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆசீர்வாதம் அடையணும். ஆசீர்வாதத்தை அனுபவம் செய்து கொடுத்து ஆசீர்வாதம் அடையிறதையும் அனுபவம் செய்யணும். அப்பொழுது தான் நாம் ஆசீர்வாதத்தினுடைய எந்திரம் என்று அழைக்கப்படுவோம். நாம் பாபாவினுடைய காரியத்திற்கு நல்ல ஒரு கருவியாக, உதவியாளராக மாறுவோம். பாதிப்பு அடைவதிலும் சண்டையிடுவதிலும் நம்முடைய நேரத்தை ஒருவேளை செலவழித்து கொண்டிருந்தால் நாம் ஒரு நல்ல மிஷினாக, ஆசீர்வாதம் கொடுக்கும் மிஷினாக ஆக முடியாது. இல்லை அப்படின்னா அந்த மிஷினை ரிப்பேர் பார்க்கணும். யாருக்குமே ஒரு மிஷினை திரும்பி திரும்பி ரிப்பேர் பார்த்துட்டே இருக்கிறது பிடிக்காது. ஒரு மிஷின் நல்ல இயங்கக்கூடியதாக இருந்தால் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நாமும் நல்ல விதமாக இயங்கக்கூடிய மிஷினாக இருந்தால் தான் பாபா நம்ம யூஸ் பண்ணுவாங்க. நாம் இப்பொழுது ஆசீர்வாதம் வழங்கும் சொரூபமாகவே ஆகிவிட வேண்டும். பாபா அதைத்தான் சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ அதில் எவரடியாக இருங்க. எவரடி அப்படிங்கிறது கடைசியில் ஆகக்கூடிய விஷயம் இல்லை. நாம் நீண்ட காலமாகவே எவரடியாக இருக்கக்கூடிய அனுபவம் செய்யணும். இப்போது நாம் இதில் கவனம் கொடுத்தா தான் கர்மாதீத ஸ்டேஜை அனுபவம் பண்ண முடியும். இப்போது நம்ம அந்த ஃபரிஸ்தா நிலையை அனுபவம் செய்தால் தான் நம்ம எவரடியாக இருக்கவும் முடியும். அப்பொழுது தான் பாபாவும் நம்மை எப்பொழுது வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளவும் இயலும். அடுத்து பாபா சொல்கிறாங்க, எவரடி அப்படின்னு அர்த்தம் என்ன? மாஸ்டர் சர்வசக்திவான் என்கின்ற ஸ்திதியில் இருக்கிறது. கூடவே சர்வ கஜானாக்களிலும் நிறைந்திருப்பவராக இருப்பது, ஞானத்திலும் சக்தியிலும் நிறைந்தவர்களாக இருப்பது. இந்த இரண்டு நிலையிலும் நாம் உறுதியாக இருக்கும் பொழுதே மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற நிலையிலும் இருப்போம். மேலும் சர்வ கஜானாக்களிலும் நிறைந்தவர்களாக, சக்தி மற்றும் ஞானத்தில் நிறைந்தவர்களாக இருப்போம். அப்பொழுதே நாம் இயல்பாக நினைவின் சொரூபமாகவும் ஆகியிருப்போம். நாம் பாபாவை நினைவு செய்வதற்கு உழைப்பவராக, சிரமப்படுபவராக இருக்க மாட்டோம். இயல்பாகவே நினைவினுடைய சொரூபமாக இருப்போம். அதாவது பாபாவோடு இணைந்த கம்பைன்டு சொரூபத்தில் நாம் இருப்போம். ஆக இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய பயிற்சி என்ன? இந்த இரண்டு சிறகுகளுக்கான பயிற்சி இருக்கணும். ஒன்று மாஸ்டர் சர்வசக்திவானாக இருப்பது, இரண்டாவது ஞானம் மற்றும் சக்திகளுடைய கஜானாக்களில் நிறைந்திருக்கும் அனுபவம் பெற்றிருப்பது. இதுதான் நம்மை கர்மாதீத நிலை மற்றும் ஃபரிஸ்தா நிலையை அனுபவம் செய்ய வைக்க உதவும். பாபாவுக்கு கருவியாக இருப்பதற்கும் எவரடியாக இருப்பதற்கும் நாம் இந்த ஒரு நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்து பாபா வானப்பிரஸ்த நிலையை பற்றி நிறைய சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்படின்னா என்ன? எல்லா பந்தனத்திலிருந்தும் விடுபட்டு இருப்பவர். அப்பொழுதுதான் நாம் பாபாவோடு சேர்ந்து எல்லையில்லாத சேவை செய்ய முடியும். பாபா எப்பொழுதுமே எல்லைக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். அவர் ஒரு பொழுதும் சின்ன விஷயத்தை பார்க்கறதில்லை. அவருடைய கவனம் எப்பொழுதுமே சின்ன விஷயங்களில் போகிறதே இல்லை. பாபா ஒரு பொழுதுமே குழந்தைகளுடைய குறையை பார்ப்பதே கிடையாது. நாமும் நமது திருஷ்டியை எல்லைக்கு அப்பாற்பட்டதாகவும் சிரேஷ்டமாகவும் ஆக்கி கொள்ளும் பொழுதுதான் எல்லாவற்றையும் கடந்தவர்களாக ஆகியிருப்போம். அப்பொழுதே நாம் பாபாவோடு எல்லைக்கப்பாற்பட்ட நிலையில் சேவை செய்ய இயலும். இதுதான் நாம் முழு உலகத்திற்கும் பாபாவோடு இணைந்திருந்து சேவை செய்வது ஆகும். அடுத்து பிரச்சனைகளை பற்றி கூறுகிறார். பொதுவாக பிரச்சனை எதனால் உருவாகுது, எங்கேருந்து உருவாகுது? வெளி சூழ்நிலைகளிலிருந்து பிரச்சனை வருதா, அல்லது பிறருடைய சமஸ்கார கடினத்தன்மையிலிருந்து பிரச்சனைகள் உருவாகுதா? இந்த முரளியில் பாபா ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, பிரச்சனை என்பது நமது பலகீனத்தினுடைய படைப்பு தான். பிரச்சனை வெளியிலேருந்து வருதுன்னு நாம் நினைக்கிறது கூட ஒரு விதமான பலகீனம்தான். நமக்கு தெரியல இந்த பிரச்சனையினுடைய ரூட் வேர் வெளியில் இல்லை உள்ளே இருக்குதுன்னு புரியாத காரணத்தினால தான் பிரச்சனை வெளியில் இருக்குதுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக பிரச்சனை என்று ஒன்றை நாம் முடிவெடுத்து பார்க்கும் பொழுது முதல்ல பார்க்கணும், இந்த பிரச்சனை எங்கே இருந்து வருகிறது, அதனுடைய ஆழத்திற்கு செல்ல வேண்டும். பிரச்சனை இந்த சூழ்நிலையால் வந்தது, இந்த மனிதரால் வந்தது என்று ஒருவேளை நாம் கூறுகிறோம் என்றால் நாம் பிரச்சனையினுடைய உண்மையான ரூபத்தை பார்க்கவில்லை என்றுதான் பொருள். பிறகு நம்மால் அந்த பிரச்சனையிலிருந்து மீளவும் முடியாது.
ஏன்னா ஒன்றை சரியான விதத்தில் புரிந்து கொள்ளாத வரை அதை நாம் வெல்லவும் முடியாது. நீங்கள் செக் பண்ணலை அப்படின்னா பிறகு சேஞ்ச் பண்ணவும் முடியாது. அதற்கான தீர்வையும் கொண்டு வர முடியாது. பாபா மிக தெளிவாகவே கூறுகின்றார், பிரச்சனை என்பது நம்முடைய பலகீனத்தினுடைய படைப்பு தானே அன்றி வேறொன்றும் இல்லை. ஆகவே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறோம், ஒரு விளையாட்டு விளையாட ஆரம்பிச்சிடுறோம். குழந்தை பருவம் என்றாலே என்ன, விளையாடுவது, நாம் பாதிப்படைவது. நாம் என்ன செய்கிறோம் இந்த நேரத்தில், பாபா சொல்கிறாங்க மிக்கி மவுஸ் உருவாக்கி விடுகிறோம். மிக்கி மவுஸ் அப்படிங்கிறது ரியல், உண்மை இல்லை, அது ஒரு படைப்பு, ஒரு கார்ட்டூன். அப்போ நாம் கூட என்ன செய்கிறோம், நம்முடைய மனது கூட என்ன செய்கிறது, பலகீனமான எண்ணங்களை உருவாக்குகிறது. அந்த மிக்கி மவுஸ் கார்ட்டூன் நமக்கு எதை சொல்லுகிறது, முழு நாளும் தேவையில்லாத விஷயங்கள், அற்பமான விஷயங்களுக்கு பின்னால் ஓடுவது, துரத்துவது, இதுதான் மிக்கி மவுஸ். அப்போது நம்முடைய நேரம் கூட எப்படி போயிட்டுருக்கிறது, முக்கியமான நேரம், விலைமதிப்பில்லாத நேரம் சாதாரணமான விஷயங்களில் செலவழிந்து கொண்டிருக்கிறதா? அதை டைம் பாஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியாது. குழந்தை பருவத்தில் வேணால் அது டைம் பாஸாக இருக்கலாம். இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு தான் அர்த்தமாயிடும். பாபா நம்மை இப்போ இன்னும் உயர்வாக பார்க்க விரும்புகிறாரே அன்றி மிக்கி மவுஸ் போல துரத்துவதில் பார்க்க விரும்பலை. பிஸ்தா நிலையில் இருக்கும் பொழுது நாம் அடையக்கூடிய ஆனந்தம், அந்த மகிழ்ச்சி என்பது இந்த மிக்கி மவுஸ் விளையாட்டில் இருக்கக்கூடியதை விட பல மடங்கு அதிகம் அப்படிங்கிறது மட்டுமில்லை, இது பெர்மனண்ட், நிலையானது. மிக்கி மவுஸ் விளையாட்டில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது வெறும் தற்காலிகமானது. அந்த தற்காலிகமான மகிழ்ச்சி கூட நிலையாக இருக்குமா, ஒரே சீராக இருக்குமான்னா இல்லை, மேலும் கீழுமா இருக்கும். பிறகு பெரும் குழப்பத்தையும் கொடுக்கத்தான் செய்யும், நேரத்தையும் வீணாக்கிடும். உங்களுடைய எண்ணங்களினுடைய ஆற்றலையும் நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள், வீணடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆகிவிடுகிறது. அப்போது நான் அந்த மாதிரி மிக்கி மவுஸ் விளையாட்டில் இருக்கக்கூடாது, வீண் விஷயங்களில் துரத்தி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடாது. நாம் நம்முடைய எண்ணங்களை சீர் செய்ய வேண்டும், ரிப்பேர் செய்ய வேண்டும், தன்னை ஏஞ்சலிக் ஸ்டேஜுக்கு உயர்த்தி கொள்ள வேண்டும். அதாவது ஆசீர்வாதம் கொடுப்பது, பெறுவது என்ற ஸ்டேஜ், மேலும் பந்தன் முக்தி என்ற ஸ்டேஜ், மேலும் கர்மாதீத ஸ்டேஜ் என்கின்ற நிலைக்கு நாம் வர வேண்டும். நாம் குழந்தைத்தனத்தோடு மிக்கி மவுஸ் போல இருந்தால் நாம் அந்த நேரத்தில் பாபாவினுடைய நல்ல கருவியாக இருக்க இயலாது. ஆக பொழுதுபோக்கு என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம் பயனற்றதாக ஆகிவிடுகிறது. மேலும் பாபா கூறுகிறார், நாம் வெறுமனே மிக்கி மவுஸ் மட்டும் உருவாக்கலை, நிறைய தேள்களையும் பாம்புகளையும் பல்லிகளையும் உருவாக்கி விடுகிறோம் என்று கூறுகிறார். அதாவது நம்முடைய வீணான எண்ணங்கள் அப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலைகளை உருவாக்கி விடுகிறது. மேலும் பாபா கூறுகிறார், நாம் ஒரு 5 நிமிஷம் வீணான விஷயங்களில் சிந்தனையில் ஓடி அதில் பாதிக்கப்பட்டு இருந்துட்டு பிறகு மீண்டு வந்துட்டு வெறுமனே 5 நிமிஷம்தான் வேஸ்ட் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பாபா சொல்கிறார், நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை எவ்வளோ சாதாரணமாக ஆக்கிடுறீங்க. அப்படி கிடையாது. அந்த 5 விஷயம் மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துது, உங்களை மேலும் உழைக்கக்கூடியவராக, சிரமப்படக்கூடியவராக ஆக்கிடுது. எப்படி பவித்திரதா, பிரம்மச்சரியம் இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, அது ரொம்ப முக்கியமான புருஷார்த்தம், விரதம், ஸ்ரீமத் என்று புரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணுறீங்களோ, அதே போல் நாம் வீணான எண்ணங்களை கூட உருவாக்கக்கூடாது. பொழுதுபோக்கான வீண் எண்ணங்களை உருவாக்குவது கூட பாவ கர்மத்தை சேர்ப்பதற்கான காரியம்தான், அதற்கு சமம். வீணானவை கூட பாவம்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று பாபா கூறுகிறார். ஆக வீணான எண்ணங்கள், பலகீனமான எண்ணங்களை உருவாக்கி நாம் மிக்கி மவுஸ், பாம்பு, பல்லிகள் போன்ற ஜந்துக்களை உருவாக்கிவிடக்கூடாது என்பதைத்தான் பாபா கூறுகிறார். நாம் பலகீனமான எண்ணங்களை படைப்பவராக இருக்கும் வரை நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்கும் வள்ளலாக முடியாது. வீண் எண்ணங்கள் நம்மை சக்தியற்றவராக ஆக்கிவிடும் அல்லது உணரச் செய்யும். இந்த நேரம் என்பது மேலும் கீழுமாக ஆகி கொண்டிருப்பதற்கான நேரம் இல்லை. இப்பொழுது நம்முடைய ஸ்திதி என்பது ஒரே சீராக நிலையானதாக ஆக வேண்டும். இதைத்தான் பாபா நம்மிடம் பார்க்க விரும்புகிறார். நாம் இப்போ குழந்தைத்தன்மை, இளைஞர் பருவம் என்பதை கடந்து வானப்பிரஸ்தம் என்ற உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதைத்தான் பாபா பார்க்க விரும்புகின்றார். சதா காலத்திற்கு இருக்கட்டும்.
ஆக இப்பொழுது இந்த விதத்தில் பாவத்தை சேர்ப்பதை நிறுத்திவிட வேண்டும் என்று பாபா விரும்புகின்றார். இன்றைக்கான பயிற்சி என்னவாக இருக்க போது, முழு நாளுமே மாஸ்டர் சர்வ சக்திவான் நிலை மற்றும் சக்தி மற்றும் ஞானத்தினுடைய கஜானாவில் நிறைந்திருப்பவர், இந்த இரண்டினுடைய ஆதாரத்தில் நாம் நினைவின் சொரூபமாக ஆக வேண்டும். மேலும் ஃபரிஸ்தா ஸ்திதியில் இருக்க வேண்டும். இதன் மூலம் நாம் பாபாவுக்கு சதா காலமும் சேவையின் கருவியாக துணைவராக ஆகி இருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.